ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எவிக்ஷன் அப்டேட்டோட வந்திருக்கோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 கார்டு வந்து எடுத்திருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் மற்றும் சுபிக்ஷா. பட் இப்போது ஒரு பிரபல பத்திரிகையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி கசிந்திருக்கிறது. ஸோ அது என்ன செய்தி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த எவிக்ஷன் அப்படிங்கிறது யாரும் எதிர்பாராத ஒரு எவிக்ஷன் தான், ஒரு சர்ப்ரைஸ் எவிக்ஷன் தான் அப்படிங்கிறது தான். ஸோ இன்றைக்கும் சொல்கிறேன், 2 விக்கெட்டுங்கிறது கன்ஃபார்மு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யார், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுவதுமாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சரி, பார்வதி லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. கம்பெனியின் பக்கம் இனிமேல் நான் போக மாட்டேன். அவங்க அம்மா கிட்ட வந்து ஒரு முடிவு எடுத்து ஒரு விஷயம் பேசியிருக்காங்க. இனிமேல் நான் வந்து போக மாட்டேம்மா, எனக்கு வந்து கண் அடிபட்டுரும் போது ஒரு விஷயம் வந்து பண்ணா, அதனால தான் எனக்கு அவனை பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால தான் அவங்க போனேன். பட் இப்போ அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்து எனக்கு விருப்பத்தெல்லாம் பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து பார்த்தேன்னா முடிஞ்சு அங்கே வந்து போக மாட்டேன். இனிமேல் போனேன்னா என்னை வந்து நானே துப்பிப்பேன்னு சொல்லி கேமரா முன்னாடி ஒரு துப்பி அப்படியே சுற்றி போட்டு முடிச்சு விட்டாங்க. சரியா, இது ஒன்று. அடுத்து இந்த சாண்ட்ராவும் பிரஜனும் சபரியை பற்றி அவ்வளோ அக்யூஷன் வைக்கிறாங்க. அவன் வந்து ஒன்றுமே சரியில்லை, அவன் வந்து முகத்திரை கிழிஞ்சிருச்சு, அவன் வந்து ஃபேக்கு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வைக்கிறாங்க. இந்த புருஷனும் கொண்டாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக உத்தமைங்க மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. மவனை இருங்கடா, குறும்படத்தில் சிக்குவீங்களா அப்படின்ற மாதிரி தான். இதுக்கெல்லாம் குறும்படம் போடுவா விஜய்சன் நினைக்கிறீங்க? ஆமாம், உன் ப்ரெஸ் இல்லையா, கக்கஸ்லேருந்து எடுத்து வெளியே போட்டேன்னா வேறு ப்ரெஸ் எடுத்துக்கோமா, போமா, இதுக்கெல்லாம் போய் குறும்படம் போட்டுருக்க முடியாது, போங்க அப்படின்ற மாதிரி வெரைட்டி தான் விடுவார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதனால் இந்த இஷ்யூவில் சபரியை இவங்க ரொம்ப டிஃபேம் பண்ணுறாங்க. ப்ளஸ் இவங்க வந்து ஒருத்தனை அடித்தா இன்னொருத்தன் வந்துடுறான், இன்னொருத்தனை அடித்தா இன்னொருத்தி வந்துடுறான். பிரஜன் அடித்தா சாண்ட்ரா உள்ளே வந்துடுறா, சாண்ட்ரா அடித்தா பிரஜன் உள்ளே வந்துடுறான். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் மோத வேண்டியிருக்கு. இவங்ககிட்ட மோதும் போது பேப்பர் ரவுடிங்க. இதுக்கு விஜய் சேதுபதி மாமா மச்சான் சொல்லிட்டு இருக்காப்புல. ஸோ அதனால் இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தூக்கி எறியப்பட வேண்டிய நாள் கூடிய விரைவில் வரும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். சரி, கமிங் பேக் டு எவிக்ஷன் அப்டேட். இதுதான் ரொம்ப முக்கியமான தருணம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல 2 கார்டு எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சேதுபதி வந்துட்டாப்புல 12 மணிக்கு உள்ள என்ட்ரி உள்ள ஆன பிறகு மவனே சும்மா பெல்ட் வாங்கியிருக்காப்புல. எடுத்தவொடனே நியூஸ் வந்து 15 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த பிரபல ஆர்டிகளுக்கு போயிடுச்சு. யாரை தூக்கணும் அப்படின்னா தூக்கிடுங்க கனியக்காவை அப்படின்ட்டாங்க. என்னையா சொல்கிற அப்படின்னோடனே சேதுபதியோடைய முடிவு கனியக்காவை தூக்க வேண்டும் என்று. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஷோவில் அவங்களுடைய வேல்யூ அப்படிங்கிறது லாஸ் ஆகுது. இந்த பைத்தியங்கள் கூட அவங்க இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு கேம் ஆடுறாங்க. அந்த கேமை வந்து போட்டு திவாகர் வந்து ஒட்டச்சு தூக்கி அவங்க வந்து நெகட்டிவாக இருக்காங்க. இந்த ஓட்டு அவங்களுக்கு இல்லை. ப்ளஸ் அதாவது லாஸ்ட்லேருந்து ஒரு 3000 4000 தான் இருக்காங்க. ஸோ ஓட்டும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய ஒரு பேர் வந்து கெட்டுறக்கூடாது. காரக்குழம்பு கனினே இருக்கட்டும், விஷக்கனி, விஷப்பாட்டில் கனி, அப்புறம் 10 மணி கனி, கூமுட்டை கனி, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஹேஷ்டேக் வச்சு வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்களா. அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒன்றை வந்து கனியை தூக்கிட்டாங்க, இன்னொன்று திவாகரா சுபிக்ஷாவா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. அப்போ ரம்யா, அரோரா பார்வதிக்கு கண்டென்ட் வேணும், அதனால் வச்சுருப்பாங்க. ரம்யா சம்பளம் கம்மியாக வச்சுருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்கல்ல. பட் விஜய் சேதுபதியோட டெசிஷன் ஒன்று வந்து கன்ஃபார்மாக கனி தீரும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அது வந்து அறிவிப்பும் வெளியிட்டாங்க. அது அந்த பிரபல பத்திரிகையிலையும் போட்டாங்க. நான் பேர் சொல்ல முடியாது, அது வந்து போட்டாங்க. ஸோ அது வந்து கரெக்டாக தான் இருக்கும். அந்த சோர்ஸ் வந்து உண்மைதான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ முதல் விக்கெட் கனி திரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரியா, 2வது விக்கெட் யார்? அது திவாகராக இருக்கலாம், சுபிக்ஷாவாக இருக்கலாம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரம்யாவாக இருக்கலாம், அரோராவாக இருக்கலாம். இந்த 4 பேர் தான் மேட்ரு. சரியா, இதில் என்னுடைய ப்ரெடிக்ஷன் நான் ஒன்று சொல்லுவேன்ல, இதில் யார் அப்படின்னு சொல்லி திவாகர் வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா அவர் தான் இந்த கேமை இக்னேட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காப்புல, கொளுத்தி விட்றாப்புல. அவர் மேலே ஜாதியை பற்றி பேசுகிறாங்க, ஆனால் எல்லாரும் ஜாதியை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் இவர் மட்டும் ஜாதியை பற்றி பேசினா வெளியே வருது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கான்ட்ரடிக்ஷன் அவருக்கு மேலே இருக்குது. மக்கள் வந்து சரியாக புரிதல் கிடையாது. ரிவ்யூஸ் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எபிசோடு இது பார்க்குறது, லைவ் பார்க்குறது கிடையாது. அதனால் அதை வச்சு பேஸ்டான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ திவாகர் கேஸ்டிஸ்ட் பர்சனாக உள்ளே இருக்கிற எல்லாருமே கேஸ்டிஸ்ட் பர்சன் தான் நான் அடையாளப்படுத்துவேன். ஓகே, ஸோ மதுரையில் இருக்கணும், மதுரையில் கொண்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது அப்படிங்கிறது ஜாதி அப்படின்னா அது வந்து தப்பாக இருக்குது, அது வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதை வச்சு வினோத் வந்து அடையாளப்படுத்துவது, வினோத்தே வந்து அவங்க எப்படிப்பட்டவர் நமக்கு எல்லாம் தெரியும். ஸோ எல்லாருமே அப்படி தான் சொல்கிறேன். திவாகர் நான் ஒழுங்கு அப்படி சொல்ல, எல்லாருமே அங்கே வந்து கேஸ்டியஸ் பர்சன் தான். ஸோ அவர் கேமை பாருங்கள் உள்ளே எப்படி ஆடுறாருன்ட்டு. சரியா, எல்லாத்தையும் தோல் வைக்கிறார் அப்படிங்கிறப்ப அவர் வந்து இருந்து தான் ஆகணும். சரியா, இன்னொரு சைடில் அரோரா ரம்யா சுபிக்ஷாவும் டிசர்வ்டு தான் எனக்கு தெரிஞ்சு. அந்த கார்டு எடுத்து வச்சாலும் சேதுபதி கொஞ்சம் முயற்சி பண்ணி ரம்யா இல்லை அரோராவை தூக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த கண்டென்ட்டுக்காக போடாதீங்க. கனியை தூக்கிட்டீங்க ஓகே, பட் இன்னொரு எவிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ரம்யாவை பண்ணுங்கள், அப்படி இல்லைனா அரோரா பண்ணுங்கள். இந்த 2 தான் டிசர்வ். சுபிக்ஷா இன்னும் வந்து இருக்கணும். ஏன்னா ஷீ இஸ் பிளேயிங் த குட் டாஸ்க், வந்து நல்லா விளாட்றாங்க. கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகலை, பட் ஓகே. பட் அரோரா லெவலுக்கு, ரம்யா லெவலுக்கு இந்த கேமை அவங்க அணுகலை. ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவில் இந்த கேம் ஆடுறாங்க அப்படிங்கிறது தான். அவங்க எதுக்கு இந்த கார்டு எடுத்திருக்காங்கன்னா, இந்த மீனவ சமுதாயம்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணுறாங்கல்ல. அதாவது அதை சொல்லி இவங்களை வந்து ட்ரிகர் பண்ணுறாங்க. அது வந்து கொஞ்சம் அன்வான்டாக இருக்குது, அதனால் தூக்கலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க போல். பட் சேதுபதி அவர்கள் அதை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி
ரம்யா இல்லை அந்த ஆபாஸ் அரோராவை வெளியே தூக்கி போடுங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ விஜய் சேதுபதியோட ஃபைனல் டிசிஷன் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய ஒரு கேள்வி. என்ன எடுக்க போகிறார், ப்ராப்பராக எடுப்பாரா? ஆனால் டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறது உறுதிங்க, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரியா? ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேம் கனி இருந்து கனி இல்லாமல் அப்படிங்கிறதுக்கு ஒரு டைமென்ஷன் இருக்குது. ஏன்னா கனி இல்லைன்னா சபரியோட ஒரிஜினல், ரம்யாவோட ஒரிஜினல், எஃப்ஜியோட ஒரிஜினல் அந்த கூட்டு அப்படிங்கிறது இருக்காது. எல்லாம் பிரிஞ்சு அவங்க கேம் ஆடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தான் இதை தூக்கி பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. ஒன்று கனியோட நல்ல பேர், இன்னொன்று கனி ஆடுற அந்த குரூப்பிசம் உடைச்சாதான் சபரி அவங்க வின்னர் ஆக முடியும். அந்த ஒரு பணலில் அவங்க பண்ணுறாங்களாங்கிறது தெரியும். இருங்க கனி போனதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, பிக் பாஸ் உடைய பேச்சு கேட்காம நேற்று 4 மணி நேரம் கிட்ட அவங்க வந்து சாப்பிடாம இந்த மாதிரி ஒரு மாதிரி வந்து இருந்திருக்காங்க. ஸோ அதனால் மேபி தூக்குறாங்களாங்கிறதையும் நம்ம பொறுத்து தான் பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம். அப்புறம் இந்த ரேங்கிங் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பிரச்சனை பண்ணி ஜெயிலுக்கு போக முடியாமல் ஜெயிலில் ஒரு பிரச்சனை பண்ணி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்த நாளும் வந்து பெஸ்ட் ஒர்ஸ்ட்டில் வந்து கனி கூட அந்த நடந்த ஒரு விஷயங்கள், ப்ளஸ் அங்கேயும் வந்து பயங்கரமாக குரூப்பிசம் 10 மணி கனி அப்படின்ற மாதிரி சொன்னது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு திவாகர், பார்வதி அங்கே யாரெல்லாம் பேசினாங்களோ, நம்ம திவ்யா ஏற்கனவே சொல்லிட்டு நினைக்கிற ரோஸ்ட் இருக்குன்ட்டு அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்லுங்கள். மீண்டும்